இது வந்துட்டு ஏன் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஏன் எனக்கு வந்து மொட்டிலிட்டி ப்ராப்ளம் வருதுன்னா, சோ மெனி ரீசன்ஸ். அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டிருக்கலாம், இல்லாட்டி சர்ஜரி நடந்திருக்கலாம், இல்லாட்டி வந்து வெரிகோசில்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்டிகல்ஸில் வந்து இந்த வெயின்ஸ் எல்லாம் என்லார்ஜ்மெண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெரிகோசில் இருக்குது. ஸோ அப்போ வந்து மொட்டிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் வந்துட்டு இந்த ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹால், அப்புறம் வந்து நிறைய ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு முடி வளரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெடிசன்ஸ் எடுப்பாங்க. முடி வளர்ச்சிக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய மெடிசன்ஸ், ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த ஃபர்டிலிட்டியை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்டினியூஸாக ஒரு மெடிசன்ஸ் நிறைய எடுக்கும் பொழுது ஸ்டீராய்டு அந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் வருது முடி வளர்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் அதை வந்து ஆர்வமாக வாங்கி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான் இந்த மொட்டிலிட்டியும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பெர்மும் வந்து கவுண்ட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரிசர்ச்சில். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் இப்போ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு கூட கண்டிப்பாக மொட்டிலிட்டி ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி கவுண்ட்டு கம்மியாக தான் வரும். ஸோ இதுலேருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணும் கண்டிப்பாக. அப்போ வெளியே வரத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணி கூட பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து அது இல்லாமையே அக்குபங்க்சரை வச்சு நம்ம யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மொட்டிலிட்டியும் ஸ்பெர்ம் கவுண்ட்டையும் 100% கொண்டு வர முடியும்.